ஹர ஹர நம பார்வதி ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. காவாய் கழகதரளே போற்றி, காவாய் கழகதரளே போற்றி. கைலை மலையானே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, வில்லாளனேதாகுமலா கண்ணார மதகடலே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. கற்பக விநாயகம் பஜே மகாகணபதே வல்லே தேவசேனா கந்தசரணம். ஜெய ஜயா சுப்பிரமணியோ ஸ்ரீ சாரதா பீட நிலையே ஜெகதம்பிகை. சங்கீர்த்தனாம கோவிந்தம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் சாமி சரணமையப்பா. ஓம் குருப்யோ நமோ நமः. த்ரவம் தேவோ ஜாவரணோ த்ரவம் இந்திரோ பிரகஸ்பதிः த்ரவம் இந்திரஜாக்னித்தராக்கந்தாரகதா பர்வதைவாவிதலேः. வாஹர்த்தாவித சம்பர்த்தோ வாஹர்த்தः புதரத்பதே மாம் அமிர்தாது. கந்தத்வராம் துராதிருஷ்டாம் நித்யபுட்டாம் கர்ஷிணி ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிகோ கர்வே ஸ்ரீயம் சர்வத்யம். ஆச்சார்யாः ஜம்யாः அன்பார்ந்த பக்தகோடி மிஞ்சர்களே, ஆன்மீக செல்வந்தர்களே, சிவனேஸ்வரர்களே, அங்கும் இங்கும் எங்கும் இல்லாதபடி நீக்கமர நிறைந்திருக்கும் பார்க்கும் இடமெல்லாம் எம்பெருமானாக விளங்கக்கூடிய முழுமுதற் கடவுள் வேழமுகத்தான் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான். விநாயக பெருமானுடைய திருவருள் மூன்று தத்துவம். விநாயகருடைய தத்துவம் மூன்று தத்துவம். ஒன்று தேவகணம், மற்றொன்று ராசகணம், மற்றொன்று மிருககணம். மனிதகணம், ராசகணம், மிருககணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளையாருடைய முழு உருவம். இது தேவகணம். இந்த உடம்பு ராசகணம், சிரசு மிருககணம். சரிங்களா? அப்போ பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த மூன்று பேரும் அதில் நடக்கும். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு வித்யா என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த கல்லூரியிலே அவருக்கு ஒரு இடத்தை தெரிவித்து அவருக்கு ஒரு புதியதாக ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்திற்கு புனராவர்த்தன நூதன ஆலய அட்டபந்தர மகா கும்பாபிஷேகம். ஆலயம் மட்டும்தான் புதுசு, உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆதியிலிருந்து நம்ம வழிபட்டோம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு புதியதாக ஆலயம் அமைத்து நாளை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம். குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா. இது தமிழ்ல சொல்ல போனா குடமுழுக்கு, குடம் கலசம், முழுக்கு நீராட்டு. குடமுழுக்கு நன்னீராட்டு புனிதமான நீர், நன்னீராட்டு பெருவிழா. பெரிய விழா கும்பாபிஷேகம், ஒரு பெரிய விழா. அப்படிப்பட்ட அந்த விழாவாக கும்பாபிஷேகமாகப்பட்டது நாளை காலை 9 மணிக்கு மேலாக 10 மணிக்குள்ளாக நடைபெற இருக்கு. அதன் அங்கமாக ஒரு பத்திரிகையிலே குறிப்பிட்ட வண்ணம் பூர்வாங்க பூஜை என்று சொல்லக்கூடிய பூர்வாக பூஜையிலே
மங்கள இசை. முதல்ல எந்த ஒரு செயல் ஆரம்பம் பண்ணாலும் மங்கள இசையோடு ஆரம்பம் செய்ய வேண்டும். அந்த மங்கள இசை எங்கு ஒலிக்கிறதோ அந்த இடத்துல உள்ள துர்தேவதைகள் வெளியே செல்லும். அதனால்தான் மங்கள இசையாகப்பட்டது இல்லறத்தை ஒழிக்க வேண்டும். காலையில வீட்டில் தூங்கி எழுந்த உடனே நிறைய பேர் வந்து டிவியில் வேற ஏதாவது நியூஸ்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே மங்கள இசை கேட்கணும். அந்த மங்கள இசை கேட்கும் பொழுது அந்த இடத்துல உள்ள துர்தேவதைகள் வெளியே செல்வது. இதுக்காக தான் மங்கள இசை. அப்படிப்பட்ட அந்த மங்கள இசை ஒழித்த பிறகு நாம் குளிச்சுட்டு வாசல் விளக்கேற்றினாலும் உள்ளர சுப்பிரபாதமோ இல்லை கந்த சஷ்டி கவசம் ஏதாவது ஒரு தெய்வீக பாட்டாவது இசைக்க வேண்டும். ஒரு நிறைய விஷயம் இருக்கு. கந்த சஷ்டியை விட மேலான மந்திரமே கிடையாது. கந்த சஷ்டியில உள்ள ஒரு செயல் இந்த 4 வேதத்தையும் கத்துண்டாலும் இந்த கந்த சஷ்டி எங்க ஒழிக்கிறதோ அங்க எந்த ஒரு துர்தேவதைகளும் உள்ளே வராது. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான அந்த கந்த சஷ்டி கவசம் இந்துவான நாமளே மறந்துடுறோம். ஆனா முஸ்லீம் ஒருவர் அந்த சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணி அந்த கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி சொல்றார், பாராயணம் பண்றார். ஒரு முஸ்லீம் இந்து நாம மறந்துடுறோம். அவ்வளோ ஒரு மகிமை கொண்டது, மகத்துவம் கொண்டது. அப்படிப்பட்ட கந்த சஷ்டி கவசம் இல்லறத்திலே ஒழிக்கும் பொழுது துர்தேவதைகள் உள்ளே வரமாட்டார். காலை மாலை 2 வேளையும் கந்த சஷ்டி கவசம் மாலை 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளார். ரொம்ப விசேஷமானது. அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய திருவருள் துணை கொண்டு இங்கே பூர்வாங்க பூஜைகளாகப்பட்டது மங்கள இசையோடு கணபதி வழிபாடு. அதனை தொடர்ந்தாற் போல எஜமானுடைய சங்கல்பம், தேவதா அனுஜை, எஜமான சங்கல்பம், புண்ணியாக வதனம், வாசுசாந்தி பிரவேசபலி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று கும்பலங்காரம், யாகசாலா பிரவேசம், முதற்கால யாக வேள்விகள். முதற்கால யாக வேள்விகளே 96 வகையான மூலிகை பொருட்களை கொண்டு ஹோமங்களாகப்பட்டது சேவிக்கப்பட்டு அதனை தொடர்ந்தாற் போல மகா பூர்ணாகுதி இரவு 8 மணிக்கு மகா பூர்ணாகுதி. அதை தொடர்ந்து மூலாலயத்தில் வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் விநாயகப் பெருமானை ஸ்தாபனம், எந்திர ஸ்தாபனம், விநாயகப் பெருமானை ஸ்தாபனம் செய்கிறோம். நிலைநிறுத்துதல், தமிழில் நிலைநிறுத்துதல். சுவாமியே அந்த இடத்துல தன்னுடைய மூல கர்ப்பகிரகத்தில் சுவாமியை நிலைநிறுத்துகிறது. பிரதிஷ்டை விழாவில் நடைபெற இருக்கிறது. ஆகையாலே இதனையே அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் வந்திருந்து இந்த பூர்வாங்க பூஜையில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமான் விநாயகப் பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது ஆச்சாரியாக குரு பிரார்த்திகி என எல்லாரும் ஒரு விசேஷம் ஆரம்பம் பண்றோம்னா உங்களுக்கு யார் முதல்ல வேணும்னு கேட்டா யார சொல்லுவாங்க? முதல்ல உங்களுக்கு யார் முதல்ல வேணும்னு கேட்டா யார் சொல்லணும்? ஏங்க சார்? விநாயகர். அப்புறம் முதலிலே எந்த ஒரு செயல் செய்தாலும் மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். இன்னைக்கு அப்பா அம்மா காலில் வந்து நமஸ்காரம் பண்ணணும்னா கொஞ்சம் அசிங்கப்படும். மற்றவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். பெற்றவங்க காலில் வந்து நமஸ்காரம் ஆசீர்வாதம் பண்ணோம்னா அவங்க வாழ்த்தினாலே நம்ம நல்ல ஒரு நிலைக்கு வருவோம். நீங்கள் அவங்கள விட்டுட்டு அதனால அப்போ இந்த லோகத்துக்கு கொண்டு வந்தவள் தாய். இந்த லோகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தவள் தாய். முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து சிந்தையிலே சிவனை இணைந்து துந்தி எல்லாம் சரிந்து ஈண்டெடுத்த தாய் தான் நமக்கு முதல் தெய்வம். அந்த தாயை நாம் வழிபாடு. 2வது தகப்பனார், தன் குழந்தையை தோளிலே தூக்கி வைத்து உலோகத்தை காட்டியவர் தகப்பனார். 3வது குரு, 3வது கல்வியை போதித்தவர் குரு. அவர் தான் இறைவனை காமிக்கிறார். அப்போ இறைவனை உன்னுடைய குலதெய்வங்கிறத காமிக்கிறது குரு. நம்ம வீட்டில் நல்லது கெட்டதுக்கு வர வாத்தியார் தான் உங்களுடைய குலதெய்வம் அது அப்படின்னு சொல்லக்கூடும். முன்னோர்கள் பாரம்பரியமாக இருக்கணும். அப்போ இந்த 4 பேரையும் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்க்கையிலே முதலே 4 பேர் வேணும், கடைசியிலே 4 பேர் வேணும். அதான் சொல்லுவாங்க வாழ்க்கையில எப்போதும் நமக்கு 4 பேர் வேணும்பா. ஆரம்பத்தில் 4 பேர் வேணும், கடைசியில 4 பேர் வேணும். முக்கியமா அந்த 4 பேரை மறக்காம இருக்கணும்.
இப்போ கூட 8 பேர் வேணும், 6 பேர் சொல்ல, 4 பேர் வேணும் வாழ்க்கைக்கு. அப்போ அந்த 4 பேரை நாம் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கே சங்கல்பமாகப்பட்டு நடைபெற்று இந்த பூர்வாங்க பூஜைகளெல்லாம் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வந்திருந்து விநாயகப் பெருமானுடைய திருவருளை பெற்று வாழ்விலே இக பரசுகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 விதமான அனைத்து 16 வகையான செல்வங்களை பெற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இங்கே இந்த பிள்ளையார் பூஜை பண்ணும் பொழுது சாதாரண அருகம்புல்லுக்கு எவ்வளவு பவருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவ்வளவு பவரானக்கூடியது அருகம்புல். அந்த அருகம்புல்ல ஔவையார் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனே வாடா படான்னு திட்டினான். அவ்வளவு ஒரு மகிமை கொண்டது. ஆனால் யாருக்கும் தெரியாது. எப்போதுமே ஈஸியாக கிடைக்கிற பொருளை நம்ம வேணாம் தான் ஒதுக்குவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுற பொருளை தான் நம்ம அனுபவிக்குமே தவிர ஈஸியாக கிடைக்கிற பொருளை தப்பு தெரியாது. அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கும்போது அவர் அருமை தெரியாது. அவர்கள் சொந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் அவரோட தெரியும் நினைப்போம். நினச்சி பார்ப்போம், அப்போ தான் அப்பா அம்மா இல்லையே நமக்கு அப்படின்னு. அப்பா அம்மா இருக்கிறவங்க நம்ம ராஜா வீட்டு கண்டுக்கிட்டோம் இல்லையா? விட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வந்தவொடனே அம்மா வயிற்ற தடவி பாப்பா, பிள்ளை சாப்பிட்டானா சாப்பிடல. அப்பா என்ன கூடாது, வேலைக்கு போனானா? மனைவி என்ன கேட்பா, வயசாகிட்டு வந்துருக்காரு தானே? அப்போ யாரு கொடுத்து பிள்ளை வேலைக்கு போனாலும் போகலாலும் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தாகும். அப்போ தாய் நமக்கு முக்கியம். அப்படிப்பட்ட தாய் தோப்பினாலே நம்ம மனதார பார்க்கிறோம். ஓம் மாத்ருதேவதாப்யாஹ மாத்ருதேவதாப்யோ நமோ நமः. ஓம் ஆச்சாரியதேவதாப்யாஹ ஆச்சாரியதேவதாப்யோ நமோ நமः. ஓம் குலதேவதாப்யாஹ குலதேவதாப்யோ நமோ நமः. இஷ்டதேவதாப்யோ நமோ நமः. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் தேவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீதட்சணாமூர்த்தயே நமः. சதாசிவததாரம்பம் ஸ்ரீகண்டாச்சாரிய பர்யதா அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குருபரம்பரः. ஆதிகுரு தேவதாப்யோ நமோ நமः. ஸ்ரீகாந்த த்ரீணோபமன்யோபதா ஸ்கன்யேன்யாததா ஓபியஸ்யா குருமூர்த்தசிகிதோ தேஷா கௌரவோ சின்முத்ராணி வாணி பங்கஜோ சித்தே சிவசங்கரோ சிவாயே நமோ நமः. வாகத்தாவித சம்பர்த்தோ. அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா அம்மாட்ட கேட்ட பொருளை கொடுக்கலன்னா அவர் உயிராக இருக்கும்போது அப்பா அம்மா இல்லைங்குவோம். அவளுக்கெல்லாம் லோகத்துக்கு தாயாகவும் தந்தையாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனை மனதிலே பிரார்த்தனை செய்து கொள்ளும். பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது அக்ஷதே சஹா இதமான ஹஸ்ததே சகிதஸ்யோஹ ஆச்சார சகிதஸ்யாஹ ஷாரோடு பூஜை பண்ணும். விஷ்ணும் தஜிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வவிக்னோபசாந்தஹே. அமிர்தம் பிரம்மா கோர்பவஸ்புவரோ. மமோபாத சமஸ்த துரீத அச்சயத்வாரः ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர ஆக்ஞா பார்வதி பரமேஸ்வரேः பிரியத்தம் ததேவாலக்னம் சிகனம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா லக்ஷ்மீ பதேதே வாணி பதேதே கௌரி பதேதே அங்கேகம் ஸ்மராமி ஆதோ மங்களகர மகாகணபதி பூஜாங்கரிஷே. அக்கதானி உத்தரே நிரஸ்ய ஆப உபஸ்ரக்ஷ்யா சாமணக்கபாத்ரேணாஹ கந்த அக்கதை புஷ்பம் நிர்கத்யாஹ. ஓம் கந்தத்வரா துரா திருஷ்டா நித்யபுட்டா மகிணி ஈஸ்வரேகம் சர்வபூதானாம் தான்கோ பத்தேஸ்ரயோ புஷ்பமாலிகாஹ புஷ்பாவதி பகுபுஷ்பதேவதாப்யோ நமோ நமः. புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் அஸ்தை சகத்யாஹ அஹஸ்ராய நமः அஹஸ்ராய நமः அஹஸ்ராய நமः அஹஸ்ராயே நமः. கணபதி பிம்பே
अक्षते सह यजमानहस्तदले सकृतस्योः आधारशक्तये नमः अनन्ताय नमः वासुगुणे नमः दक्षहाय नमः कात्कोडकाय नमः कुलिकाय नमः शङ्खबालाय नमः पद्माय नमः पद्मक्षोभभक्ते गं गणपदास नमः गं गणपते मूर्तने नमो नमः विद्यादेहाय नमः नेत्रेभ्यो नमो नमः ध्यानो भगदबलवर्णा पूर्णलक्ष्मी प्रसन्ना मदहजवेद्या संजनो कर्मयुक्तो अभय वरदगस्ता वासुके यज्ञसूत्र मम हृदय निवासा तं गणेशं नमामि गजाननं भूतगणातिसेवतं दवित्तशम्भूपरसारभक्षुतम् उमाशुतं शोभविनाशकारणो नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गं गणपते नमः विद्यादेहाय नमः नेत्रे प्रणो नमः गणानां त्वा गणपति महामगे कपिं कपिनाभवत्पत्रमं श्रेष्ठराजब्रह्मणोदपि सरितामहागणवाक्या आवाहन स्थापन सन्निधान सन्निग्रोधन दिग्बन्धन अवखण्डन तालक्रिये पास अंगुश महत्पद्म नमस्कार मुत्रधरे स्वाहा गं गणपति नमः भात्यो भात्यो मंगलमहागणपति नमः अष्टयोः हस्तो मंगलमहागणपति नमः मुखे स्नापयामि मंगलमहागणपति मुखे स्नानानन्तरं मुखे आचमनं समर्पयामि मंगलमहागणपति नमः वस्त्र अक्षय समर्पयामि मंगलमहागणपति नमः रत्नसिंहासनं समर्पयामि मंगलमहागणपति नमः यज्ञोपवीतं समर्पयामि मंगलमहागणपति नमः आभरणार्थं समर्पयामि मंगलमहागणपते नमः पुष्पैः सम्बोधयामि समहस्त्रीयदन्तस्य कपिलो घटकर्णिः लम्बोदरस्य विकटो विघ्नराजविनायः धूमहेतो गणाध्यक्षो बालचन्द्रो गजानः वक्रतुण्डो सुपर्णो हेरम्बो स्कन्दपूर्वजा ओम धरुणगणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये विनायकाय ओम धूम्रलोकगणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये विनायकाय ओम दूर्वांगप्रियगणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये विनायकाय ओम तुण्डिगणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये विनायकाय ओम वीरगणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये विनायकाय ओम विघ्नराजगणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये विनायकाय ओम मंगल महागणपति स्वामिने नमो नमः नानाविध परिमलर पत्र कुसुमानि समर्पयामि वाद्यो दशमन्दशायुक्तं योजितं निर्विघ्नं गुरु मे देवा सर्वहारेषु सर्वदा ஆரம்பிக்கிறதுலேருந்து பூர்த்தி பண்ணுற வரைக்கும் எத்தனை விதமான இடையூறுகள் தடைகள் வரும். முதல்ல விக்னம்னு தடைகள், அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுனால தான் அவருக்கு விக்னேஸ்வரன் அப்படிங்கிறதுனால முதல்ல விக்னேஸ்வர பூஜை பண்ணுறோம். விநாயகரை பிரார்த்தனை பண்ணிங்க. இப்போ ஆரம்பிக்கிற அந்த கும்பாபிஷேக பூஜையானது நாளை வரைக்கும் சிறு குறை கூட இல்லாமல் பரிபூர்ண அனுகிரகத்தோட நடத்தி தரணும். விநாயகரை பிரார்த்தனை பண்ணிங்க. ஆனை முகந்தனை ஐந்து வரத்தனை ஆனை முகந்த
வென்றோமே. கஜானனம் விநாசகாரணோ நமாமி விக்னேஸ்வர பாதபக்ஷஜம் அகஜான பத்மார்க்கம் கஜானனோ மகத்யஜோ கஜானனோ மகத்யஜோ மகாகணபதி நமோ நமஹ. பீடிய தன்புருமை வளமிக கரிகதி பீடிய தன்புருமை வளமிக கரிகதி பீடிய தன்புருமை வளமிக கரிகதி நடிகோட்டு தன்னகட்டி நடிகட்டும் மகரிகை பீடிய தன்புருமை வளமிக கரிகதி நடிகோட்டு தன்னகட்டி நடிகட்டும் மகரிகை பீடிய தன்புருமை வளமிக கரிகதி நடிகோட்டு தன்னகட்டி நடிகட்டும் மகரிகை நமோ நமஹ. சர்வவிக்னம் ஹரம் தேவம் சர்வவிக்னம் விவர்த்திதம் சர்வசக்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். மகாகணபதி சுவாமி நமோ நமஹ. இது அநேக கோடி பிரார்த்தனா புஷ்பாஞ்சலி சமர்ப்பயா மந்திராஹேந்திரியாஹீனம் பக்திஹீனம் ஆச்சார சகிதஸ்யோஹ संगतया प्राणायाम्याः शिव शिव शम्भोरत्यः अद्यः ब्रह्मणा श्वेतवराहकल्पे दैवस्तमन्वन्तरे अष्टाभिगं शतीतमे कलियुगे प्रथमे भागे जम्बद्दोदे वारुदवर्षे वरदखण्डे मेरोः दक्षिणे स्वास्ते सहाते अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवादे सस्याः संवत्सराः मध्ये इदानीन्तन मङ्गलकर स्वस्तिक्रे शोभकृतु वर्ष नाम संवत्सरे उत्तरायणे शिशिरृते कुम्भमासे शुक्लपक्षे वासरः वासरस्तु वांशवासर सायंजनीय संहृद्धाया दशमी तृतीयाः संहृद्धाया मृगासुरनक्षत्रे संहृद्धाया शुभनक्षत्रे शुभयोः शुभकरण गणेशयोग गणेशकरण स्कंदयोः स्कंदकरण ब्रह्मयोः ब्रह्मकरण विष्णुयोः विष्णुकरण शिवयोग शिवकरण शक्तियोग शक्तिकरण सद्गुण विशेषेण विशिष्याय अस्या सुबदिदो इदे अलङ्कृतस्योः श्रीमदे महादेवदस्याः यजमानस्योः गोत्राणां वीरगोत्रस्याः श्रीमदे महादेवदस्याः यजमानस्योः
நாம் கங்கதாது सिंहरासो जातस्याः वेलुराजन्नामदेस्याः रोहिणीनक्षत्रे ऋषभरासो जातायाः शकुन्तलानाम्याः अपवर्णीनक्षत्रे मेषरासो जातायाः लीनानाम्याः पुष्यनक्षत्रे कर्कटकरासो जातायाः हेमामहेश्वरीनाम्याः सदृशानक्षत्रे कुम्भरासो जातस्य षण्मुखवेलनामदेस्याः विशाखनक्षत्रे तुलारासो जातस्य तेजस्विनामदेस्याः पूर्वफल्गुनीनक्षत्रे सिंहरासो जातायाः महालक्ष्मीनाम्याः मूलानक्षत्रे धनुरासो जातायाः किशोरकुमारनामधेयस्य कृत्तिकानक्षत्रे ऋषभरासो जातस्य स्कन्दः वेलनामधेयस्य श्रवणनक्षत्रे महर्रासो जातस्य कार्तिकावेलनामधेयस्य आवयोः सगकुटुम्बानां पुत्राणां पुत्रीणां पौत्राणां पौत्रीणां बन्धुवर्गाणां सहोदरसहोदरीणां सगकुटुम्बानां सम्बन्धिवर्गाणां क्षेमधैर्य वीर्य विजय अभय आयु आरोग्य ऐश्वर्य अभिवृद्ध्यर्थम इष्टकाम्य मोक्ष चतुर्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थम श्रीमते महागणपति स्वामिनः परिपूर्ण कृपा विकासिताः सिद्ध्यर्थम यजमानस्योः ग्रहेण यजमानस्याः कुलदेवताः सां सौं सर्वणोद्भवाय वनवल्ली गिजवल्ली सिकित सां सौं सर्वणोद्भवाय सुब्रह्मण्य स्वामिनः परिपूर्ण कृपा कटाक्षता सिद्धर्थं यजमानस्याः ग्रहेणाः अष्टलक्ष्मी अंबिकाय नमः परिपूर्ण कृपा कटाक्षता सिद्धर्थं यजमानस्योः तोरुस्थापनेन व्यापारस्थलेन वदभिसालेन अति उपरि उपदास सिद्धर्थं सकल देवता अनुभूषिता सिद्धर्थं यजमानस्योः सकलविध दृष्टिदोष निवारणार्थता सिद्धर्थं अंतर्दृष्टि बहिर्दृष्टि हितदृष्टि परदृष्टि तन्दृष्टि व्यापारदृष्टि तोळ्दृष्टि कुटुम्बदृष्टि गुरुदृष्टि आत्मदृष्टि सर्वदृष्टि सकलविध दृष्टिदोष निवारणार्थता सिद्धर्थं यजमानस्योः भक्तिशाप परशाप हितशाप मुनिशाप दैवशाप स्वामिशाप प्रियोशाप कुटुम्बशाप गुणशाप गोत्रशाप जन्मानां जन्म त्रिजन्म अनियजमानस्योः सकलविध शत्रु उपद्रवा दोष निवारणार्थम् अंतर्शत्रु बहिर्शत्रु हितशत्रु परशत्रु सकल शत्रु उपद्रवा दोषद अनुकूल शत्रु सिद्धस्याः सकलविध शत्रु उपद्रवा दोष निवारणार्थं सिद्धर्थं यजमानस्याः पुत्राणां पुत्रीणां जननकालेन आदित्यादि नवग्रह देवताभ्याः सूर्य चंद्र अंगारः बुध गुरु शुक्र शनि राहु केतूनां आदित्यादि नवानां ग्रहाणां दोषदा निवारणार्थं सिद्धर्थं लग्नाधिः मेष ऋषभ मिथुन कर्कटः पूष मिथुन धनः आम सिंह कन्या तुला वृश्चिक धनुषु मकर द्वादश लग्नदोष निवारणार्थं सिद्धर्थं श्रीमदे यजमान त्रिचक्र चतुर्चक्र षडाक्षर चक्र आहाय दूर्मावधि प्रयाण काल समयस्योः अवृत्तिञ्च दोषदा निवारणार्थं सिद्धर्थं श्रीमदे महा विद्याविनायक स्वामिनस्य आलय पूर्वांग पूजः आरंभकाल समयस्याः यजमान सहितस्य संकल्पित प्राहारेण अहमच्च ऋषि अवौभस्रक्ष्य வேலையிலே எங்களுடைய கல்விச்சாலைதனில் நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்தில் பூர்வாங்க போது கணபதி ஓமந்தனில் தேவரில் ஓங்கார ரூபமாய் பிரணவஸ்வரூபமாய் இவ்விடத்திலே பிரசன்னராகி இவ்விடத்தில் உள்ள பூத வேத வைஷாட்சாதி சமஸ்த துஷ்ட கிரகதோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து வாஸ்து பிரம்மாவால் ஏற்படக்கூடிய வாஸ்து தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து எங்களுடைய மனதிலே உள்ள குறைகள் அகன்று மனதிலே எப்பொழுதும் சந்தோஷங்கள் நிலவ வேண்டும் என்றும் நோயற்ற வாழ் குறைவற்ற செல்வங்களை தந்துள்ள வேண்டும் என்றும் எங்களுடைய இல்லறத்திலே எப்பொழுதும் சந்தோஷங்கள் நிலவ வேண்டும் என்றும் மகாகணபதி எங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய குலதெய்வத்தினரும் பெரியோருடைய ஆசையும் மற்றும் பிற 16 வகையான செல்வங்களை பெற வேண்டும் என்றும் எங்களுடைய வம்சாவழிகள் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் ஓங்கி வளர்ந்து வாழையடி வாழையாக
வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மகாகணபதி உம்மை இந்த திவ்யமான வேளையிலே மனதிலே எண்ணி பிரார்த்தனை சேவிக்கின்றோம். மகாகணபதி மகா இது அநேக கோடி பிரார்த்தனா உட்கார்ந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு வேலை விஷயமா போகும்போது தடைகள் வாராத வண்ணம் காத்துள்ள வேண்டும். அதுக்காக சிதறகா பிள்ளையாரண்டை வச்சு ஒரு சிதறகா வச்சு தேங்காய் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு 21 முறை வரும். சில பேர் 3 முறையில் பட்டு கொடுக்கணும். 21 முறை முருகா சுவாமி இருக்கணும். 21 முறை அந்த ஆலயத்து வளமாக வந்து பிரார்த்தித்து அந்த சிதறகாய் போட்டோம்னா அந்த சிதறகாய் எப்படி உடையுதோ அதுபோல் அந்த தடைகள் நிகழ்த்தி இதுதான் காத்து. அதனால்தான் சிதறகாய் போடணும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட இந்த சிதறகாய் மனசு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த ஒரு தடைகளும் வாராத வண்ணம் காத்துள்ள வேண்டும். தடைகள் வாராத வண்ணம் காத்துள்ள வேண்டும் சொல்லி மனசை பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் நமோ பகவதே ஸ்வேதா சூரியவரதாய குமாரகுருவே பிரம்மாதி குருகரம்பிதாய சர்வாமானாய ஜன்மத்வஜாய ஜன்மவாகனாய ராகி ராகி தேகி தேகி கணபதே கணபதே சர்வஜாதே நிகுர்த்திய நிகுர்த்திய சர்வசத்ரும் உச்சாரய உச்சாரய சர்வசத்ரும் சாதிக சாதிக குருகாரியாணி ஏரம்ப கணபதே மதமோதிதாய சர்வசங்கடக மம சர்வசங்கடக நிவாராய ஓம் க்ளாம் க்ளௌம் கம் கணபதே பட் மகாகணபதி சுவாமினே நமோ நமः. துர்வாப்ரேபதாப்யாः மகாகணபதே அமிர்தபாஷோமாய புனராஹவனஸ்ய அனைக்கை தாம்பலம் ஸ்வீகரித்வாः இரண்யசகிதோः हिरण्यगर्भं गर्भस्थं हेमबीजं युवाबहु अनन्तपुण्यं अदबलदं कान्तिं प्रजट्टमे नाना गोभ्यः 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 गोभ्यमयं இதன்னம நாங்கள் எங்களுடைய கல்வி சாலைகளில் நடைபெறுகின்ற வித்யா விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தை எங்கள் பொருட்டு குருவாக இருந்து நடத்தி தருமாறு உங்களிடம் தட்சணை தாம்பூலம் கொடுத்து கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா உங்ககிட்ட இருந்து நான் அனுமதி வாங்கிடுவேன். இப்போ சுவாமின்றது அனுமதி வாங்கிட்டோம். அவங்க நீங்கள் சங்கல்பம் முடிஞ்சு போச்சு, சுவாமி என்னால் உட்கார முடியாது, அதனால இந்த பலன் பூரா எங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கான நினைத்தை கொடுக்கணும். நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு சந்தோஷமான முறையில் இந்த கும்பாபிஷேகங்கள் நடத்திக்கணும். உண்மையிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் நாங்கள் அப்படிங்கிறதுக்காக இப்போ உங்களிடத்துல இருந்து நாங்கள் அந்த அனுமதியை பெறுகிறோம். இந்த அனுமதி நாங்கள் வாங்கிட்டோம்னா இதுக்கப்புறம் நாங்கள் பூஜையில் போயிட்டே இருப்போம். நாங்கள் மாட்டோம். அதுக்காக தான் உங்களுக்கு அனுமதி ஒரு விதமான அனுமதி. இது வந்து விதமானது. உங்களுடைய அனுமதி நான் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த பூஜைகளை ஆரம்பம் செய்ய முடியும். சரிங்களா? ஓம் அடாராஹ புனः நானாவித பரிமள பத்ர குசுமானி சமர்ப்பயாமி வருணாய தூபதீப நிவேத்யம் துர்கா வாத்யோஹ ஓம் सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो ओमक्षुरा ओमाभः शिवावशम्भोः ओम गन्धः सुगन्धाबान्धो ओम सोमनस्यः सोमनस्यमस्तु ओमक्षुदम् अक्षुदञ्जास्तु ओम स्मद्भार्यास्तु ओम स्वस्य बान्धो बहुदेवमस्तु इदादेव मनोर्भगस्ताहं मुद्रामुदानीमुपं श्रीमतिपतिष्ये
मधुमदिष्यामि मधुमदिं देवेभ्योवासमभ्यासं कृषेण्यां मनुष्ये दयस्तन्मा शोभाये गुरुवर्गन्धोः मनस्समाधिदान्तोन्दः प्रसन्नात्मा समः शान्तिः रस्तु पुष्टिः रस्तु वृत्तिः रस्तु अभिघ्नमस्तु आयुष्यमस्तु आरोग्यमस्तु गणधान्यवृत्तिः रस्तु ब्राह्मणेभ्यः शुभं भवतु ऐशान्यादगर्वेशेरिष्टनिसरणम् अस्तु आग्नेयमित्पादं प्रतिगतमस्तु सर्वशोभनमस्तु सर्वासम्भस्वसन्दोः पुण्यः कालवक्षदां यत्पुण्यं नक्षत्रं तद्विषं यदा रैषूर्य कश्येति यत्र जहन्नं कुर्यादे पुण्याहं एव कृतेः ओं पुण्याहं स्वस्तिनिन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न भूषा विश्ववेदः स्वस्ति नो दार्ढ्योरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु स्वस्तिं वदन्तो बृहन्तोः ओं स्वस्तिः महादेव प्रीदां प्रीदां कदिक्रावर्णहार्दं विष्णोर्सुस्रुराजनः ईश्वरविनुमुखार्वितरणा इदुषेदारिहत् आभोषिष्टामयोगस्थानि उर्वेगददाजनः महेरणासक्सुदेः तस्वागे जह्नवसरुदत्तमादराः तस्मानः युवो राजापुरं वृणादीजागुणादो झाधवेथामोर्धेन्द्रनादो योम्बोर्गपश्यवः दक्षं विवरावृणिमहि खादिम्यज्ञाय खादिम्यज्ञवदेवे देवीः स्वस्यवस्तुनः स्वस्यर्मानुषेभ्यः ऊर्ध्वं जनाग्रेषजो शन्नोऽस्तु विगवदेः संजदुष्पदे ओम दिशांतिः वर्णावरणः सकारागमनक्षुब्रह्मवर्तमान सकर्मणः अस्मिन् वर्णकुम्भं सकलदेवतादिवर्णमरुतदेवः यदा स्थानं प्रतिष्ठापयामि क्षोभनार्थे क्षेमाय पुनराहमनाय च वर्णदेवताभ्याः प्रार्थनादिः भूमे प्रसयामहे दक्षिणे प्रसयामि देवताभ्यो नमो नमः ओम पश्चिमावृष्टे ओम श्वेतवर्णाय नमः ओम कामित्राय नमः उत्तरप्रदेशे ओम कुंकुमवर्णाय नमः ओम धराधराय नमः ईशानकोणार्थ पदमारम्भ्यः अग्निहोत्रं प्रयत्येः ओम रक्तवर्णाय नमः ओम काम रक्तवर्णाय नमः ईशानाय नमः ओम काम भर्जन्याय नमः ओम काम जयन्ताय नमः ओम काम आदित्यमगेन्द्राय नमः ओम काम आदित्याय नमः ओम काम सत्यभाय नमः ओम काम ब्रह्मण्याय नमः ओम काम अंतरिक्षाय नमः अग्निकोणार्थ पदमाराभ्याः निर्दिकोणार्थ प्रथमत्याः रक्तवर्णाय नमः ओम काम अग्ने नमः ओम काम भूषणे नमः ओम काम विदात्य नमः ओम काम कृष्णाय नमः ओम काम हेमाय नमः ओम गन्धाय नमः ओम काम रुद्राय नमः ओम काम मृगाय नमः निर्दिकोणार्थ प्रभावाभ्याः ओम काम विदात्य मध्यभागे ओम काम भुराय नमः ओम काम पावराक्षे नमः पूर्वादि वृतसूर्येनाः ओम काम स्कन्दाय नमः ओम काम अग्ने नमः ओम दुर्गाय नमः ओम काम बलिवृक्षाय नमः सर्वभुजारिडम्बुट्याः अर्घ्यं दत्त्वा वास्तवदेवताभ्यो नमो नमः वास्तवदेवताभ्यो नमो नमः अर्घ्यं दत्त्वा वेदिकावतीनाः वास्तुब्रह्मणे नमः सावित्र्यै नमः सरस्वती पुष्पं हृदित्वाः पुष्पास्त्रनिर्भरित्योः देवताभ्याः बलिवृक्षदेवताभ्यो नमो नमः ओम आदित्याय स्वाहा ओम ऋषिकाय स्वाहा ओम ब्रह्मचाय स्वाहा ओम मृगाय स्वाहा ओम आग्नेय स्वाहा ओम भूषणे स्वाहा ओम गात्राय स्वाहा ओम विष्णाय स्वाहा ओम वाय स्वाहा ओम गन्धाय स्वाहा ओम गन्धाय स्वाहा ओम राजाय स्वाहा ओम रुद्राय स्वाहा ओम भावाय स्वाहा ओम हरवास्ताय स्वाहा ओम हृदय स्वाहा ओम हृदय स्वाहा ओम भावते स्वाहा ओम गाय स्वाहा ओम गन्धाय स्वाहा ओम रुद्राय स्वाहा ओम गवार्याय स्वाहा ओम रत्ने स्वाहा ओम रात्रे स्वाहा ओम गुणाय स्वाहा ओम भावरत्ने स्वाहा ओम भाताय स्वाहा ओम अग्ने स्वाहा ओम बलिवृक्षाय स्वाहा सावित्री गायत्री समेताय वास्तु ब्रह्मणे स्वाहा रक्तजलं समुष्य धूपदेव कतिमहानिवेद्यं बृहत्या जलमन्दसमाहितं रक्तजलं धूपदेव निवेद्यं कतिमहानिवेद्यं बृहत्या काष्ठं समर्प्य पूर्वे प्रजनामि एककाष्ठं पूर्वे प्रजनामि पश्चिमे प्रजनामि दक्षिणे प्रजनामि
उद्धरे वर्षणामि हरिस्त्रदेवताः मनसाप्युः अष्टवादेवताभ्याः अग्निजलग्निसंप्रोप्य घटमण्डलेन मात्येवाघीष गर्भाग्निवृताग्नि गवलाग्निवृणाग्नि बालाग्नि शुभाग्नि नमो नमः तत्त्वदेवताः मूर्तिः सिक्सुरवीणाः शिवासंप्रदेवताभ्यो नमो नमः कृपा अग्नेः आजेन शुद्धिकरणादिः एकदर्पविदित्वाः ब्रह्मणे स्वाहा विष्णवे स्वाहा रुद्राहे स्वाहा श्रीमन्दनेरोरणाः ऋतरक्षां भक्त्या शङ्करदारदेवताः मूर्तिः चतुर्गमूर्तदेवताभ्यो नमो नमः चतुर्गमूर्तदेवताभ्यो नमः नमः देवताभ्याः गर्भाग्नि स्वाहा गर्भाग्नि स्वाहा गर्भाग्नि स्वाहा गर्भाग्नि वृद्धाग्नि स्वाहा वृद्धाग्नि स्वाहा वृद्धाग्नि स्वाहा वृद्धाग्नि गवलाग्नि स्वाहा गवलाग्नि स्वाहा गवलाग्नि स्वाहा यमुनाग्नि मध्ये बालाग्नि स्वाहा बालाग्नि मध्ये शिवाग्नि स्वाहा शिवाग्नि हृदाय स्वाहा श्रेष्ठे स्वाहा शिवाय स्वाहा कवचाय स्वाहा हेताय स्वाहा अस्त्राय स्वाहा मुखान्तरपूर्णं दत्त्वाः गर्भाग्नि वृद्धाग्नि गवलाग्नि यमुनाग्नि बालाग्नि शिवाग्नि स्वाहा 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 तीर्थपरिशेषणम् अजदेवकृत्याः नमदेवकृत्याः द्रवदेवकृत्याः देवशपीतप्रसूदवनी चैतन्यमूर्तिनमः दं गणपति मूर्ति नमः दं गणपति नमः गण्यसेननावाक्य अर्घ्यं दत्ताः दं गणपति देवताः मूर्तिः एकादश आहुत्वा दं गणपते स्वाहा 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 मुखान्तरपूर्णं दत्त्वा षट् स्वाहा अत्यवस्त्रेण संप्रोक्ष्य कवटमण्डभद्येः ब्रह्मणे स्वाहा विष्णवे स्वाहा रुद्राय स्वाहा ईश्वरदेवताभ्याः अद्यभागेषु वास्ताधिपते ब्रह्मणे नमः सरस्वती नमः सावित्र्यै नमः सावित्री गायत्री शब्दस्य परब्रह्मदेवताभ्यः ब्रह्मणे नमः ब्रह्मणे नमः ब्रह्मणे नमः विष्णुदेवताभ्यः वास्ताधिपते नमः वास्ताधिपते देवताभ्यः नमः आयुर्कोटिका वक्रं दत्ताः अद्यभागेषु ब्रह्मणे स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मणे स्वाहा चतुर्मुखाय स्वाहा वेदरूपाय स्वाहा वेदस्वरूपाय स्वाहा चतुर्वेदप्रियाय स्वाहा ब्रह्मणे स्वाहा चतुर्देवताभ्यः स्वाहा ॐ ईशानाय स्वाहा ॐ आं पर्जन्याय स्वाहा ॐ हां जयन्ताय स्वाहा ॐ हां माहेन्द्राय स्वाहा ॐ आं आदित्याय स्वाहा ॐ आं कच्छहाय स्वाहा ॐ आं ब्रह्मचाय स्वाहा ॐ आं अन्तरिक्षाय स्वाहा ॐ आं आग्नेय स्वाहा ॐ आं भूषणे स्वाहा ॐ आं विधात्रे स्वाहा ॐ आं कृताय स्वाहा ॐ आं यमाय स्वाहा ॐ आं गन्धर्वाय स्वाहा ॐ आं रुद्राजाय स्वाहा ॐ आं मृगाय स्वाहा ॐ आं मृगे स्वाहा ॐ आं चारिकाय स्वाहा ॐ आं सुग्रीवाय स्वाहा ॐ आं सुप्पहन्ताय स्वाहा ॐ आं प्रसेदाय स्वाहा ॐ आं असुराय स्वाहा ॐ आं दोषाय स्वाहा ॐ आं दोहाय स्वाहा ॐ आं वायुवे स्वाहा ॐ आं नागाय स्वाहा ॐ आं मुक्ताय स्वाहा ॐ आं पल्लाडकाय स्वाहा ॐ आं सोमाय स्वाहा ॐ आं गदाय स्वाहा ॐ आं अतिथ्ये स्वाहा ॐ आं मेधे स्वाहा ॐ आं आवाय स्वाहा ॐ आं आवहत्ताय स्वाहा ॐ आं सवित्रे स्वाहा ॐ आं सावित्रे स्वाहा ॐ आं चित्राय स्वाहा ॐ आं इंद्राजाय स्वाहा ॐ आं रुद्राय स्वाहा ॐ आं रुद्रहृदाय स्वाहा ॐ आं स्रग्गे स्वाहा ॐ आं विधात्रे स्वाहा ॐ आं गोधनाय स्वाहा ॐ आं बाबरात्रिण्ये स्वाहा ॐ आं गन्धाय स्वाहा ॐ आं अर्घणे स्वाहा ॐ आं परिवृञ्चाय स्वाहा ॐ आं गायत्री सावित्री समेत वास्तु ब्रह्मणे स्वाहा वेदात्मातः निर्वाचनहे तन्नो यत्पुरुषेण अभिषाः देवा यज्ञमदन्वरा
यशन्तु अशाशिराकम् ग्रीष्म इत्म सरत्रुहि सप्तास्यासन् परिजयः त्रिसप्तसमितपूर्वाः तैमानाः अपक्तं पुरुषं वचं सम्यक्कं वक्रिः पुरुषं जातवक्रदा तेन देवादहिन्तः ताध्यारुषट्टहि दस्माः दर्पादाजावयः यत्पुरुषं प्रमाशीः बाहुराजनिकृता பூரான் உடம்பு சிரசு பிரதானம். இந்த கோபுரத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ அந்த கர்ப்பகிரகத்துக்குரிய இந்த கலசமாகப்பட்டது இங்கே இங்கே சுவாமி எழுந்தது உள்ளார். சரிங்களா? நமः சுவித்ராண தேவதாத்மः சுவித்ராண தேவதாமூர்த்தி நமः சுவித்ராண தேவதாभ्यो நமோ நமः व्योमयोमाय विद्महे सूक्ष्मसूक्ष्माय धीमहि तन्नो सूक्ष्मप्रचोदयात् सूक्ष्मदेव ध्रुवाय सुवित्राण देवताभ्यो नमो नमः पंचविपुत्राहं दर्शयित्वाः ओम अघोरूपाय पंचदेवताभ्यो सुवित्राण देवताभ्यो नमो नमः मुच्यते नाशादिपूर्वम् ओम ईशानमूर्तानमूर्तिने तत्पुरुषान्मूर्तिने अघोरगतहे वामदेवगुप्ते तत्त्वदानमूर्तिनो पादयोः चान्दिदगलानमूर्तिने चान्दिदगलवत्ते अत्यविद्यालनगतहे निमत्तिगलालोः उत्तिगलन पादयोः सर्वाङ्गेश ज्ञानेन्द्रं तत्त्ववर्णभुवनदेवताभ्यमः आवादिभव तावदेभव सन्नुदेभव अघोरदेभव सुदेभव सुदेभव प्रदेभव प्रसीद स्वामिन् जगत्कन्नाद यावत् पूजवाहनं तावत् तं प्रतिभावेन कुंभे सुनिर्वा आवाहित्वा निरोध अर्घ्यं दत्त्वाः विचित्र आभरण अटदागृहे गोविनार्थ मेघालुत्रः बाबलाशिवृत्ताः मनसां देवताभ्याः दुं गणपते देवताभ्यो नमो नमः वेदविद्या गणपतये नमो नमः वेदविद्या गणपतये नमो नमः वेदविद्या गणपते नमो नमः धूपदेव निवेद्यं दत्त्वा वाद्यसिद्धस्वो जय गणेश पाहि मां श्री गणेश रक्षमा जय गणेश पाहि मां श्री गणेश रक्षमा जय गणेश पाहि मां श्री गणेश रक्षमा श्री गणेश रक्षमा जय गणेश पाहि मां याहरातना सदा கலசம் யாகசாலைக்கு போகணும். நீங்கள் இந்த கலசத்தை தொட்டு கொடுத்துட்டீங்கன்னா வேலைகள் வச்சுக்கணும். சரிங்களா? बब्रसाय विद्याधरन्नारां पदगे नमो नमः हरिकेशायोपपीतिने पुष्ठानां पदगे नमो नमः भवत्स्य हेत्यैतकरां पदगे नमो नमः रुद्राय ददापिने क्षेत्राणां पदगे नमो नमः सूदाय हन्त्याजपदानां पदगे नमो नमः रोगिताय तपदगे वृक्षाणां पदगे नमो नमः मन्त्रिणे वाणिजाय रक्षागे नमो नमः कृष्णपीताय तापदे सत्मनां पदगे नमः नमः सकमानाय नभ्याजनहाभ्या द्रीनां पदगे नमो नमः खगुवागिनि शङ्किनेः
सेनानां भवगे नमो नमो निशङ्किनकुसुतिमते तस्कराणां भवगे नमो नमः पञ्चदे परिपञ्चदे ताघोनां भवगे नमो नमः विजयरवे परजराय रण्यानां भवगे नमो नमः सृगाभिभ्यो जयागुंसभ्यो मुट्टदां भवगे नमो नमः शिवभ्यो रक्तञ्जरभ्यः प्रदन्तानां भवगे नमो नमः उष्णीजिने गिरिधराय गुळुञ्चानां भवगे नमो नमः इष्मभ्योदन्बाभिभ्यत्तभो नमो नमः आदन्बानेभ्यः प्रतिददानेभ्यत्तभो नमो नमः आयच्छभ्यो हृदद्भ्यत्तभो नमोभ्यो विद्यद्भ्यत्तभो नमो नमः आसीनेभ्यः शयानेभ्यत्तभो नमो नमः स्वभ्यो जागृद्भ्यत्तभो नमो नमः तिष्ठभ्यो रामद्भ्यत्तभो नमो नमः समाप्यः सभापतिभ्यत्तभो नमो नमः अश्वेभ्यो अश्वपतिभ्यत्तभो नमः नम आभ्यादनेभ्यो विभिञ्जन्तभत्तभो नमो नमः उगराभ्यस्त्रगम्मदभत्तभो नमो नमः कृत्सेभ्यो कृत्सपतिभत्तभो नमो नमः व्रातेभ्यो व्रातपतिभत्तभो नमो नमः गणेभ्यो गणपतिभत्तभो नमो नमः विरूप्येभ्यो विष्णुरूप्येभ्यत्तभो नमो नमः महद्भ्यः चुल्लकेभ्यत्तभो नमो नमः हृदयेभ्यो रथपतिभत्तभो नमो नमः सेनाभ्यसेनानिभत्तभो नमो नमः शत्रुभ्यः शङ्करेतरभत्तभो नमो नमः दक्षप्रदकारेभ्यत्तभो नमो नमः गुणारेभ्यः घर्मारेभ्यत्तभो नमो नमः विद्युत्तेभ्यो निषादेभ्यत्तभो नमो नमः इषुकृत्यो धन्भद्रभ्यत्तभो नमो नमः मृगेभ्यः सुनेभ्यत्तभो नमो नमः श्वभ्यः शपतिभत्तभो नमः शीघ्रियारणेभ्यः नमः ऊर्ध्यायतापट्पण्याय नमः स्रोतस्य दधेभ्याय नमो ज्येष्ठाय कनिष्ठाय नमः பூநாட்டவர்க்கும் மிருகா போற்றி ஆவாய் கருகதிரே போற்றி கைலே மலையானே போற்றி வஸ்திரவஸ்தவாம் நேசராஜம் பிரம்மணாம் பிரம்மணப்பதானஸ்ரம்மன்னோதவே சரிததாசனம் மகாகணபதே स्वाहा आमते गणगदित्वायां जुहोति मूलेनाहेहा उदिहे ओम श्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये वरवरदे सर्वजनं गणगदित्वायां जुहोति मूलेनाहेहा उदिहे ओम श्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानीय स्वाहा ओम श्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानीय स्वाहा गणपतये वरवरद सर्वजनं मे वशमानीय स्वाहा मत्ते गणगदित्वायां जुहोति मूलेनाहेहा उदिहे एकदन्ताय विद्महे मोदः प्रियाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा मत्ते गणगदित्वायां जुहोति मूलेनाहेहा उदिहे एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा मत्ते गणगदित्वायां जुहोति मूलेनाहेहादि वक्रतुण्डाय विद्महे सुपहरणाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा मत्ते गणगदित्वायां जुहोति मूलेनाहेहादि एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा मत्ते गणगदित्वायां जुहोति मूलेनाहेहादि एकदन्ताय विद्महे गदलिप्रियाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा मत्ते गणगदित्वायां जुहोति मूलेनाहेहादि वक्रतुण्डाय विद्महे शूर्पहरणाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा मत्ते गणगदित्वायां जुहोति मूलेनाहेहादि एकदन्ताय विद्महे विशुप्रियाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा मत्ते गणगदित्वायां जुहोति मूलेनाहेहादि एकदन्ताय विद्महे मूषिकवाहनाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा मत्ते गणगदित्वायां जुहोति மூலினாயுகாகுதி பக்தகோடிகள் இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏதோ ஐயருங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க கணபதி ஹோமம் வருஷத்துக்கு ஒரு முறை செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம். இதை நம்ம சொல்ல போனால் ஐயருக்கு வருமானத்துக்காக தேடுறாரு அப்படின்னு இல்லையா? இதான் விஷயம். எப்பொழுதுமே இல்லறத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கணபதி ஹோமம் செய்யும் பொழுது வீட்டில் உள்ள துர்தேவரைகள் வெளியே செல்வார்கள். ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது அவசரத்தில் உள்ள நேரம் வந்துடும். தேர்தல் போனோம்னா படியை மிதிக்கக்கூடாது, கொல்லப்புறத்து வழியாக தான் வரும். இன்னைக்கு டவுனில் கொல்லப்புறமே கிடையாது. அந்த மாதிரி அந்த கிணத்துக்கு போக்குவதற்காக விக்ன விநாயகரை வழிபாடு பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கணபதி ஹோமங்கள் செய்யப்படும். அந்த கணபதி ஹோமங்களில் இது மாதிரி திரவியங்களை கொண்டு ஹோமங்கள் செய்வது. பட்டு வஸ்திரங்களாலும் பழ வற்றினாலும் ஆஜியத்தினாலும் அன்னத்தினாலும் சன்னத்திகளாலும் ஆகுதிகளாக தெரிவிக்கப்பட்டு இங்கே நிறைவான பூர்ணாகுதி இதையெல்லாம் நாம செய்யல, இறைவனால் உண்டாக்கப்பட்டது. இது நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோம் சொல்லுமா?
இறைவனால் உண்டாக்கப்பட்டது. அந்த இறைவனால் உண்டாக்கப்பட்ட இறைவனுக்கு திரும்ப நன்றி செலுத்துவதுதான் இந்த ஹோமத்துடைய தாற்பயம். ஆகையாலே இந்த ஹோம திரைவங்களில் கொடுத்து இந்த வஸ்திரம் ஏதோ கொடுக்கணும் ஹோமத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இது இந்த வஸ்திரமாகப்பட்டது அக்னியில கொடுப்பதற்கு தரித்திரங்கள் போகுமா? புதுசா வஸ்திரம் வச்சிருந்தா சில பேர் கட்டுறதுக்கு மனசு இருக்காது, வச்சு வச்சு பார்த்துட்டே இருப்பான். கிழிஞ்சு போன வஸ்திரத்தை கட்டணும், கிழிஞ்சு போன வஸ்திரத்தை கட்டப்படாது, தரித்திரங்கள் உண்டாகுமா. அதனால முடிந்த அளவிற்கு புது வஸ்திரங்கள் கட்டணும். அதுபோல தானங்கள் கொடுப்பது 10 விதமான தானம், தசதானம் சொல்லக்கூடியது. அந்த தசவித தானங்களிலே வஸ்திரதானம் உண்டு. இந்த வஸ்திரதானம் யாரால் உருவாக்கப்பட்டது? வஸ்திரதானம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா திரௌதாம்பிகையினால உருவாக்கப்பட்டது. கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டதுதான் வஸ்திரதானம். யாரு? கிருஷ்ணனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த வஸ்திரதானம் ஆகப்பட்டது. என்ன காரணம்னா, கிருஷ்ணா பகவான் குழந்தையாக கண்ணனாக இருக்கும் பொழுது நதியிலே விளையாடி கொண்டிருக்கார். அப்போ தான் அணிந்திருந்த கௌபீனம் சொல்லக்கூடிய அந்த வஸ்திரமாகப்பட்டது நீரில் அடிச்சு போயிட்டு, ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை வஸ்திரம் இல்லாமல் வெளியில் வர முடியாது. ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை வஸ்திரம் இல்லாமல் வெளியில் வர முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் இந்த அம்பிகையானவர் என்ன பண்ணான்னா, அர்ஜுனன் கூட போயிட்டு இருக்கலாம். போயிட்டு இருக்கும் போது அங்கே கிருஷ்ண பகவான் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு கோபியெல்லாம் ஒன்றா சேர்ந்து தீர்த்தம் எடுக்க வரும்பொழுது இங்கே கிருஷ்ண பரமாத்மா கண்ணனாக இருக்கிற அவர் விளையாண்டுருக்கார். அவங்கெல்லாம் வரதை பார்த்துட்டு இவர் அசிங்கப்பட்டுட்டு மேலே எழுந்திரிச்சு வர முடியல, ஏன்னா வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாரு. அப்படின்னும் போது அங்கே திரௌபதாம்பிகை வந்துட்டே இருக்கும்போது, பாஞ்சாலி வந்து இருக்கும்போது இவர் வஸ்திரம் இல்லாமல் இருப்பதை பார்த்தார். ஒரு ஆடவனுடைய அந்த நாணல் குணலை பார்த்துட்டு அவருக்கு என்னன்னா தன்னுடைய முந்திய கிழிச்சு கிருஷ்ண பரமாவுக்கு கொடுத்தார். அன்னைக்கு கொடுத்தது 1 முழம். துச்சாதனம் இருக்கும்போது 16 முழம், 16 முழங்கள். துச்சாதனம் இழுக்கும்போது சரியா சபையில நிறுத்தி இழுக்கும்போது 16 முழம் ஆச்சு. அப்போ இந்த வஸ்திரமாகப்பட்டது அவர் சொன்னார், என்றைக்கா இருந்தாலும் உனக்கு நானும் அதே வஸ்திரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அதனுடைய தாற்பயம்தான் திரௌபதியை கொண்டு போய் மனபங்கம் பண்ணும் பொழுது அவ என்ன பண்ணா தன்னுடைய முந்திய பிடிச்சுட்டு கண்ணா அபயம் கண்ணா அபயம் கண்ணா அபயம். இன்னைக்கு நீங்க சுவாமி கும்பிட வர சாமி கும்பிடவ ரொம்ப பேரு சுவாமி கும்பிடவே தெரியல, அதுபெல்லாம் இருக்காங்க இல்லையா? சாமி கும்பிட வருதுன்னா உன்னை யாரும் அறியேன் பராபரமே எல்லாம் நின் செயல் அப்படின்னு இறைவனுடைய திருவடியை பற்றினால் போதும். நான் எல்லாத்துலையும் எழுதி பாஸ் ஆகிடும் நினைச்சோம்னா முடியாது. நமக்கு மேல ஒரு இறை சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்தியை நம்பினால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற போல. அப்போ அந்த முந்திய விட்டுட்டு 2 கரத்தை மேலே தூக்கி கண்ணா அபயம், கண்ணா அபயம் சொன்னது பிறகுதான் அந்த வஸ்திரமாகப்பட்டது நிறைய வந்துட்டே இருந்தலாம். இது பார்த்து இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோல வஸ்திரங்கள் தெரிவிக்கப்பட்டு இறைவனுக்கு இந்த வஸ்திர தரித்திரங்கள் போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வஸ்திரங்கள்லாம் கொடுத்துட்டு கடைசியாக பூரணம் அப்படின்னா முடிவு. ஆர்த்த சபை 101 1001 புலவர், வார்த்தை 16,000, பூத்த தாமரை மலர் தந்து கொண்டு அரசாட்சி செய்யும் தாதா கோடிக்கு ஒருவர் என்று சொல்வேந்தே அப்படின்னு அவ்வை பாட்டியோட அமுதமொழி. தாதா தாதானா என்ன? கடையேழு வள்ளல் கொடையேழு வள்ளலுக்கு பேர் தான் தாதா. இன்னைக்கு சைக்கிள் செய்யணும் உருட்டு கட்டியை தூக்குறவங்க தாதான்னு வச்சுட்டா இல்லையா? தாதான்னா தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல சொன்னாங்க பாருங்க, பிள்ளைங்க தான் எடுக்கணும் எல்லாத்தையுமே, பிள்ளைங்கள்லாம் சௌரியமா இருக்கணும். அது மாதிரி தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல எல்லாம் சௌரியமா இருக்கணும் நினைக்கிறாள், அதுவும் தாதான். அப்போ ஆர்த்த சபை 101 1001 இன்னைக்கு பாட்டு எழுதுறவங்கலாம் புலவும் கிடையாது. அந்த கந்தாய ஹுக்மகே மாஷா பக்ஷண பிரியாக தீமகே தன்னோ துந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா கணகதிக்வாயாம் சுபோதே கோயினாயா உதஹே ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் க்ளூம் கம் கணபதஹே வரவரத சர்வஜனம் மே வசமானே நமோ நமः ஸ்வாஹா கணகதிக்வாயாம் சுபோதே கோயினாயா உதஹே ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ துந்தி பிரச்சோதயாத் स्वाहा महागणपति नमो नमः स्वाहा
जपाकृष्ण शंकाटं काट्यमोदं दभोरि सर्वभावत्ना प्रणोद विश्वाहं अद्भुतदा विद्महे पद्महस्ताय विद्महे तन्नो सूर्य प्रचोदयात् तन्नो गुरु प्रचोदयात् स्वाहा ब्रह्मचन्द्रलालपं दैत्यानां पद्मगुरुं सर्वशास्त्र प्रवक्तारं भार्गवं प्रणमाम्यहं शरणं शरणं पूर्णाहुतिमुत्तमा विभोरि सूर्यभद्राचार्याः उपवेश्याः ओम इक्खेन इक्खमयदन्त देवाः दानि धर्माणि प्रथमान्यासन् देहनाः वाद्य वाद्य कुष्मानिंजमर्पयामहे भूर्भवस्तुवाः भूहि फलशमायुक्तो नाहवल्लित्तलयुर्दो कर्पूर्णचूर्णसंयुक्तो ताम्बूलमृतः काश्मीरफलं नार्ताफलं दाडिनीफलं फलञ्जयफलं सकलविध पழவட்டம் निवेदनं निवेदयामि निवेदासूत्र आसमनीं समर्पयामि पुष्पं गृहीत्वाः வாடாமலர் அப்படி ஒரு மலர் இருந்தது. ஆனால் அது இப்போ இல்லை. வாடாமல்லின்னு சொல்லுவாள். பார்த்த கண்ணுக்கு பழுது இல்லாமல் அப்படியே இருக்கும். ஆனால் காஞ்சா பிறகுதான் கீழே உதிரும். அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இது பேர் வாடாமல்லி. அது வாடா மலர் அப்படின்னா வேதத்தின் ரூபமாக சுவாமிக்கு சமர்ப்பண முடியும். இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த 5வது வேதத்துடைய தாத்பரியம். பசு விஷமே அறிஞ்சிட்டாலும் அந்த விஷத்தை தன்னுடைய தொண்டையில் வச்சுக்கும். ஆனால் அந்த விஷத்தை உள்ளுக்கு அனுப்பா குழந்தைங்க உட்கார வச்சுட்டு உருண்டை உருட்டி கையில் கொடுப்பா எல்லா குழந்தைங்க. அந்த குழந்தைங்க சாப்பிட்டதை பார்த்த உடனே அவளுக்கு பசி போயிடுமா. இதுதான் மீனாட்சி. மீன் குட்டி போடுறது, முட்டையிட்டு குஞ்சு பறிக்குது. அது இன்னைக்காக இறை குட்டிக்குதா தான் சாப்பிட்ட சாப்பாட்டை தன் கண் பார்வையினால குட்டிக்கு பார்த்தவொடனே குட்டியோட பசி போகுதான். அதுதான் மீனாட்சி. மதுரையில் வாழக்கூடிய அவள் தான் சொக்கேஸ்வரர் அப்படின்னு. அப்படியே தன்னுடைய தாயாக இருந்தும் நமக்கு தயவு செய்கின்றார் எம்பெருமான். அவரை மனதிலே பிரார்த்தனை செய்து கொள்ளும் சொல்லி என்னை தொடர்ந்து இங்கே சற்று வேதமாகப்பட்டது எம்பெருமானுக்கு தகப்பன் தெரிவிக்கப்பட்டது. எனக்கு தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய 4 இந்த தேவாரமாகப்பட்டது இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்விக்கப்பட இருக்கிறது. தேவாரம் அருளைப்பாடுக அரஹரணம மலையானே போற்றி போற்றி நேரமாடு புழியர்கோன் பொழித்த புழியர்கோன் கடல் போற்றி பொழியர்கோன் 2 தட்டு தலையில தட்டிட்டு பைசா கூட வாங்கி போயிடுவான். அப்ப தைரியம் இருந்ததுன்னா அவளை எடுத்து சண்டைப்படும். அப்ப தைரியம் இப்பதான் நமக்கு தேவை. அது போல இங்கே கம்பீரமாக அமர்ந்து அருளாசிரிக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு பிடித்தமான கம்பீர நாட்டை
தாளம் இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றிதனில் நீரணிந்து நெஞ்சங்களில் உணர்கின்று நெற்றிதனில் நீரணிந்து நெஞ்சங்களில் உணர்கின்று என்னாலும் திருத்திடுவோம் முருகா என்னாலும் திருத்திடுவோம் முருகா உடனே மயிலேறி நீ இங்கு வருவாய் உடனே மயிலேறி நீ இங்கு வருவாய் ஏதொன்று வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு குறையில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கலியுகத்தின் தெய்வமே கந்தசாமி தெய்வமே கலியுகத்தின் தெய்வமே கந்தசாமி தெய்வமே காத்திடவே நீ இங்கு வருவாய் எங்களை காத்திடவே நீ இங்கு வருவாய் இதுமனாவாக்கிய அர்க்கம் தத்வா ரூபதேவ நிவேத்யம் தத்வா தசமம் தசமஹாயுக்தம் யோஜனமிதம் தசானாசனம் சித்தத்வவதிவேஷம் தசாங்க ரூபம் சமர்ப்பயாமஹே பிரணதேவதாः மூர்த்திः ஓம் சித்ராய நமோ நமः கற்பூரஜோதிகதே மகாநைவேத்யம் சத்யா ஓம் நமோ நமः சூரியநாராயணபதாभ्य நமோ நமः தீர்த்தம் ஆத்யாய ஓம் மகார்த்திபாத்ரோ நமோ நமः சர்வஸ்யாஹாதே சர்வநாமாதே சர்வம் ஜய சித்தார்த்தாய நமோ நமः सुचना प्रकल्पितादे ओम शाम दिशाम ते वर्णा देवताभ्यः पुत्र देवताभ्यः सर्वे महानिवेद्यं भक्त्या तत्तुवत्तोतिः ओम सर्वस्याः दे सर्वनाः दे सर्वं जय दे महा पुष्टवासयोः गो भगवलवादम्बिकाय नमः गो भगवलवादामूर्तिन्य नमो नमः ध्यानो सरजतनलये सरोर्धहस्ते धवलधरां सुखगन्धमालशोभे भगवती हरिवल्लभे मीनाक्षी त्रिभुवनभूतिगिरि प्रसीदमज्ञो तस्मिन् क्षीरसमुद्रराजतनया श्रीरङ्गधामेश्वरी दासी भूतदेववनिधा लोहैकदीपाङ्कुरा श्रीमन्मन्दकटाक्षरब्दा ब्रह्मेन्द्र गंगाधरा ताम त्रैलोक्य कुटुंबिनीं सरजजा वंदे मुकुंद प्रिया आई वंजन नमः दुंदाय नमः वामदेव नमः मनोन्भय नमः सुलभाय नमः ललिताय नमः शुद्धाय नमः शोभाय नमः सुखैषिण्य नमः शोभमोह निवारिणे नमः ज्योतिष्मय नमः विशालत्मय नमः शक्ति नमः स्वास्ति नमः कालातीताय नमः ऋणाय नमः अवांगमास गोत्रे नमः अल्यक्ते नमः देवद्रुभ्ये नमः तुंगभुजे नमः भक्ताभ्ये नमः ओम ऐं ह्रीं श्री महालक्ष्मी मूर्धन्ये नमो नमः नानाविध परिमल पत्र कुसुमानि कुकुमार्चनं समर्पयामि महालक्ष्मी स्वाहा कर्पूर ज्योतिः ओम ऐं ह्रीं श्री महालक्ष्मी गो भद्रमाताम्बिका मूर्धन्ये नमो नमः महालक्ष्मी विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् महालक्ष्मी नमो नमः अनंत कर्पूर ज्योतिः
सर्वश्रेणा समर्प्या पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी स्नानालंकारभूषिते जगत्ते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मीष्टकं स्तोत्रमुत्परे भक्तिमानः सर्वसिद्धि महात्मोदि राजं प्राप्नोति நீ போய் வா கோழி சுற்றி வா முதல்ல வேலை செஞ்சதுக்கப்புறம் காசு ब्रह्मलिंगाः ब्रह्मनिर्वाः पूर्णमः रत्नाभिप्रदेवाः भक्तिः तेषां भवेदाः मूर्तिः प्रजम्बहं यजामहे सुभक्तिं दुःखवत्रं योगारूपः मतेः आमहुजादु द्वारेणाश्रयेण सम्भोक्ष्य कलशेन हुञ्ज ओंकार त्रैदेवघाय नमः त्रिशूले ओंकार भूषणे नमः ओंकार धात्रे नमः सोमाय नमः दक्षिणशाखभूले ओंकार भुवनेवघाय नमः ओंकार प्रभाषाय नमः ओंकार भौमाय नमः ऊर्ध्वंभरे दक्षिणद्वार मध्यभागेशे ओंकार महागणपति नमः ओं क्रीं सरस्वती नमः ओं क्रीं महालक्ष्मी नमः ऊर्ध्वंभरे ओं अत्रद्वारबालाय नमः ओं हवर्गाय नमः ओं धवर्गाय नमः अधिवेदात्मने कुंभे पूर्वद्वार उत्तरकुंभे बोधितुरणाधिपतये नमो नमः ओंकार विजयाय नमः तोरणशाखेशे ओंकार यजुर्वेदाय नमः ओंकार त्रेदाय नमः त्रिशूले ओं भवाय नमः ओंकार वर्जन्य नमः ओंकार इंद्राशांद्रे महालक्ष्मी नमः पूर्वशाखाय ओंकार सिंधवे नमः पश्चिमशाखाय ओंकार सरस्वती नमः द्वार पूर्वपदाहाय ओंकार वर्जन्य नमः द्वार पश्चिमपदाहाय ओंकार जयन्ताय नमः अदम्बरे त्रिगुणध्वजे ओंकार वामनाय नमः द्वारा दक्षिणद्वारमध्यभागेषु प्रवेश्य वामनाय नमः महावल्ली नमः बृङ्गण्ये नमः द्वार पश्चिमकुम्भे ओं यम यमासनाय नमः तत्तदायिदे ओंकार कुंतालिने नमः तत्पश्चिमकुम्भे ओं वास्ताधिपतिः ब्रह्मणि नमः निरुद्धकुम्भे
निरोधहम्बे वाक्या अर्घ्यं दत्वाः मध्यभागेश आकाशमण्डलाय नमः आकाशमण्डलदेवताभ्यो दशमन्दसभायुत् कर्पूरज्योतिः ओम सर्वस्याः ते सर्वनाः ते सर्वन्तः द्वारदेवताभ्यो नमो नमः महावृन्दावनवती महालक्ष्म्याः महालक्ष्मी ओम ऐश्वर्यखण्डिकाय नमः ओम पद्माय नमः पद्मक्षोभिमत्तेः अदगोर्मशिलाशीनो क्षीरोदरविग्रहः मौलाभेजाङ्गुराहार वरदामभयप्रदां पासां दक्षहाय नमः वासुगिने नमः कार्कोडकाय नमः चक्कबालाय नमः कुलिकाय नमः शुभ्रमयाभावर्ण अनेकतलाङ्कुः तन्मत्तेः ॐ विचित्रकसप्रज्ञाज्ञे नमः त्रिप्ताभ्याः ॐ प्रेदाय नमः ॐ आग्नेयदिक्षे ॐ तां धर्माय नमः ॐ तां ज्ञानाय नमः ॐ तां वैराग्याय नमः ॐ तां ऐश्वर्यखण्डिकाय नमः ॐ तां ऐश्वर्याय नमः ॐ तां सात्विकाय नमः तन्मध्ये ॐ तां वलाशनाय नमो नमः वलाडे ॐ ह्रीं नमः मृत्यब्रहे प्रमत्ये ॐ क्लीं नमः हास्ये ॐ क्रौं नमः जिह्वे ॐ गण नमः गले ॐ गणपति नमः वृषे ॐ वरवृताय नमः हृदये ॐ सर्वहृदये नमः हृदये ॐ ह्रीं वामदेव्याय नमः गुड्गे ॐ तं चतुर्दशमूर्तये नमः पादयोः मुण्डमङ्गिन्यासन्याः ओम ईशानमूर्तये नमः उत्तम चतुर्दशमूर्तये नमः पश्चिममूर्तिने वक्रवत्न्यात्याः ओम ईशानमूर्तये नमः ऊर्ध्ववक्त्रे उत्तम चतुर्वक्त्रे नमः पूर्ववक्त्रे अहोरवक्त्रे नमः दक्षिणवक्त्रे उत्तम वामदेववक्त्रे नमः रुद्रवक्त्रे उत्तम चतुर्दशमूर्तये नमः पश्चिमवक्त्रे मुण्डमङ्गिन्यासन्याः ओम हूं शान्तिदेहाय नमः मूर्तिने ओम कपिलाय नमः नेत्राय नमः अन्तराय नमो नमः मूलेनावत्याः स्तने सम्रोच्य कवचेन कुञ्जा मूलमन्त्रेणाः जलमुद्राः वासमुद्राः अम्बिषमुद्राः पद्ममुद्राः नमस्कारमुद्रं दर्शयित्वाः वाक्यार्घ्य आदिमनिमत्याः महागणपति स्वाय महाराजाय नमः आचार्याः मूलमन्त्रं यथाशक्ति कृत्वा
மூர்த்திகளாய் சுவாகா மூர்த்திகளாய் சண்முகாய சிவமுக்ததேவதாஸ்மி நமோ நம தத்துவார்ச்சனை பத்திரிகையில் குறிப்பிட்டவன தத்துவார்ச்சனை. தத்துவம்னா இந்த எஞ்சான் உடம்ப 3 பாகமாக பிரிச்சுக்கிறோம். கழுத்து வரைக்கும் விஷ்ணு பாகம், இந்த ஒரு ஜான் சிவபாகம், சிவலிங்கம் ஒரு ஜான். அதனால ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவம். ஆத்மதத்துவம் பிரம்மா, வித்யாதத்துவம் விஷ்ணு, சிவதத்துவம் சிவா. இந்த 3 பேரும் இயக்குவது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, ஆதி சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி. அந்த சக்தி ஊட்டுறது நிகழ்ச்சி தான் நடைபெறுது. டாக்டர்கிட்ட போனா பிரம்மா இல்லைன்னு சொல்லல, விஷ்ணு 3 பேரும் இயங்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சக்தி ஊட்டு நிகழ்ச்சியாகத்தான் பிரம்ம பாகத்திலையும் விஷ்ணு பாகத்திலையும் சிவபாகத்திலையும் சேவிக்கப்பட்டு இப்பொழுது குழந்தையாகப்பட்டது பிறக்கப் போகிறார். குழந்தையாக சுவாமி பிறக்கப் போகிறார். இந்த குழந்தைக்கு பேர் சூட்டி விட, குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் சூட்டணும். கர்ணபூட்டம் சொல்லக்கூடிய காதல் விழா உண்டு, அதையெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ குழந்தையாக எம்பெருமான் வேலுத்யா விநாயகர் குழந்தையாக இங்கே நமக்கு பிறந்து நமக்கு அனுகிரகம் செய்துள்ளார். சுத்தம் பண்ணிட்டு அவருக்கு பேர் வைக்கணும், குழந்தைக்கு பேர் வைக்கணும். அந்த பேர் வேல் வித்யா விநாயகர். வேல் வித்யா விநாயகர் இல்லையா? 3 முறை எல்லாரும் சொல்லணும். ஒரு குழந்தைக்கு பேர் வச்சா 3 முறை சொல்லணும். 3 முறை சொன்னாதான் அந்த குழந்தைக்கு பேர் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால 3 முறை சொல்லணும். ஓம் ஹாம் வேல் வித்யா விநாயகாய நமோ நமஹ. ஓம் ஹாம் வேல் வித்யா விநாயகாய நமோ நமஹ. ஓம் ஹாம் வேல் வித்யா விநாயகாய நமோ நமஹ. பேர் வச்சாச்சு. அங்கே கர்ணாபுரம் சொல்லக்கூடிய காதணி விழா சரிங்களா? இந்த எல்லாரும் சொல்லுவா முகம் ஓங்காரம், இந்த காதும் ஓங்காரம். வடமொழி எழுத்துல பார்த்து தெரியும். வடமொழி எழுத்துல 3 மாதிரி இருக்கும், அது புள்ளி வச்சிருப்பான் ஓங்காரம். இந்த இறைவனாகப்பட்டவன் ஓங்கிற ஓம் மா அப்படிங்கிறத புள்ளி வைக்காம எம்முக்கு மாவுக்கு புள்ளி வச்சாதான் எம். அது புள்ளி வைக்காம அனுப்பியிருக்கார். அந்த புள்ளி வைக்கிறது தான் காது குத்துறது. அவன் அதை நினைக்கிறான் காது குத்து, எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டா சொல்லியிருந்தேன். அந்த காது குத்துறன்னா அந்த குழந்தை மந்தமா இருப்பான். வீட்டில் கூட குழந்தைக்கு காது குத்து பண்ணினா மந்தமா இருப்பா. சொல்லுவார் குழந்தைக்கு முதல்ல காதணி விழா பண்ணுங்க, அப்பதான் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாள்ல, மந்தமா இருப்பானோ. ஏன்னா ஓம்கார ஓமாக இருக்கக்கூடிய அந்த ஓமுக்கும் புள்ளி வைக்கிறத, மாவுக்கு புள்ளி வைக்கிறதான் ஓம் இல்ல ஓமா இதே பேர். ஓம்னா உள்ள நிற்கும் இல்லையா? அந்த எம்முக்கு தான் காது குத்துறது. அப்படிப்பட்ட விசேஷம் அவன் சேவிக்கப்பட்டு இப்போ பிள்ளையார் நமக்கு தரிசனம் செய்கின்றார். இறைவனை மனதிலே பிரார்த்தனை செய்யணும். இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் வர வேண்டியவங்க, இன்னும் வந்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்லதொரு கல்வி செல்வங்கள் கிடைக்கணும். என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும். யாரும் மறக்காம இருக்கிறோம். டாக்டர்கிட்ட போயிட்டு
प्रचोदयात् स्वाहा व्याजुमहे तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा विकरन्दा रत्नके लाज्यप्रियाजुमहे तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा विकरन्दा रत्नके अष्टद्रव्यप्रियाजुमहे तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा विकरन्दा रत्नके सदलक्ष्यप्रियाजुमहे तन्नो दन्ति प्रचोदयात् अक्षत मटे अक्षत मटे अक्षत मटे विनाशिनी शिवसुताय वर्णमूर्तये नमो नमः स्वाहा ओम नमो राजपतये नमो गणपतये नमः प्रणपतये नमस्ते अस्तु लंबोदराय गोविन्दाय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्तये नमो नमः स्वाहा ओम नमो राजपतये नमो गणपतये नमः प्रभवतये नमस्ते अस्तु लंबोदराय हेगलंदाय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्तये नमो नमः स्वाहा ओम श्रीं देवांगं गणपतये वरवरव सर्वजन्मे वसमाने नमो नमः स्वाहा गणसिक्वायां जिहोति गोविनायः गुणे गन्धाय वक्महे मोदक प्रियाय धीमहि नमो दुन्दे प्रचोदयात् स्वाहा गणसिक्वायां जिहोति गोविनायः गुणे गन्धाय वक्महे मोदक प्रियाय धीमहि नमो दुन्दे प्रचोदयात् स्वाहा गणसिक्वायां जिहोति गोविनायः गुणे गन्धाय वक्महे अष्टत्रिभ्यः प्रियाय धीमहि नमो दुन्दे प्रचोदयात् स्वाहा गणसिक्वायां जिहोति गोविनायः गुणे गन्धाय वक्महे दूर्वांग प्रियाय धीमहि नमो दुन्दे प्रचोदयात् स्वाहा गणसिक्वायां जिहोति गोविनायः गुणे गन्धाय वक्महे दगले प्रियाय धीमहि तन्नो दुन्दे प्रचोदयात् स्वाहा गणसिक्वायां जिहोति गोविनायः गुणे गन्धाय वक्महे सर्वजन्मे वसमाने नमो नमः स्वाहा गणगजिह्वायां जिहोति गोविनायः गुणे ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमपतये नमस्ते अस्तु लंबोदराय हेगन्धाय विघ्नविनाशने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा भक्ति गणगजिह्वाय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा गणगजिह्वायां जिहोति गोविनायः गुणे ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमपतये नमस्ते अस्तु लंबोदराय हेगन्धाय विघ्नविनाशने शिवसुताय ओम नमो भगवते श्वेतार्कगणपतये श्वेतार्कमुनिनिवासाय वासुदेवप्रियाय दशप्रजापतिर्गाय सूर्यव्रताय कुमारगुरवे ब्रह्मा सुरसुरवन्दिताय सर्वामानाङ्कृताय धर्मत्वजाय धर्मवाहनाय वरदे सर्वपुरुषरमशङ्कर सर्वदुष्टकर्मशङ्कर सर्वप्रथमशङ्कर सर्वशत्रुमशङ्कर वसिकुरु सर्वदोषान् बन्धय बन्धय सर्वभयादे निकुन्दय सर्वशत्रुमुक्षालय उक्षालय सर्वशत्रुं जातक गुरुधार्याणि हेरम्ब गणपते मदमोदिताय सर्वशङ्करनिवाराय ओम क्लां ग्लौं गं गणपतिं पट् स्वाहा स्वाहा महागणपते नमो नमः स्वाहा दूर्वांगं சமஸ்கிருதத்தில் தூர்வாங்கும் தமிழில் அருகம்புல் மூங்கில் போல் ஓங்கி வளர்ந்து வாழையடி வாழையாக வாழ்வாங்கு வாழ்த்தணும் அன்னைக்கு வாசனம் அப்போ அருகு போல் என்ன பலன் அருகம்புல்லுக்கு அருகம்புல்லால பிள்ளையாருக்கு பூஜை பண்ணா என்ன பலன் இப்போ இருக்கக்கூடிய பூலோக கைலாயம் என்று போற்றக்கூடிய ஹிருதயஸ்தானமாக இருக்கக்கூடிய தில்லை அம்பலத்தை வெட்டக்கூடிய எம்பெருமா நடராஜ பெருமானை தரிசனம் பண்ண போனா 1000 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 1000 கேள்விக்கு பதில் சொன்னா சுவாமி போய் உள்ள தரிசனம் பண்ணலாம், அப்படின்னா அப்படியே வாசலை விட்டு வெளியில அப்படிப்போம். அப்படிப்பட்ட இடத்துல பண்டுட்டி அருகாமையில் வடலூர், இன்னைக்கு நிறைய புகழ்பெற்ற இடம் வடலூர் ஞானசபை ராமலிங்க சுவாமியுடைய தைப்பூச திருவிழா. அப்படிப்பட்ட ஞான வள்ளலாகப்பட்ட எம்பெருமான் ராமலிங்க சுவாமி தரிசனம் பண்ண போகிறார். யாரு? நடராஜ பெருமானை தரிசனம் பண்ண போகும்போது அங்கே உள்ள தீட்சரை கேட்கிறார், ஓய் இங்கே உள்ள சட்டத்திட்டம்லாம் தெரியுமா நோக்கு? அடையேன் தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும் சொல்லல சுவாமி, அடையனுக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய திருவாயினாலே மொழிய வேண்டும் சொல்ல வேண்டும் சரி அப்படின்னு சொல்லும்பொழுது 1000 கேள்விக்கு கேட்கப்படும். அந்த 1000 கேள்விக்கு பதிலை சொன்னால் உள்ளே தரிசனம், இல்லைன்னா அப்படியே வெளியில போகலாம் அப்படின்னும் பொழுது அப்போ கூட சுவாமி என்ன சொன்னாருன்னா, நான் சொல்றேன்னு சொல்லலை அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த நவகரத்துக்கு தேவைக்கூடிய 4 தானியங்களால் வளங்களாக சேமிக்கப்பட்டு அதை தொடர்ந்து நவகரங்களை திருப்தி செய்து இந்த மகா பூர்ணாகுதியாகப்பட்டது நடைபெறுகிறது. தர்பாகுசல் சங்காசம் காட்சி மகதி நம்மோடும் சர்வ பாபக்னா பிரணவ தஸ்மி திவாகரம் நக்லத்தா மகா பூர்ணாகுதியாகப்பட்டது நடைபெற இருக்கிறது. அனைவரும் வந்திருந்து எம்பெருமானுடைய விநாயகப் பெருமானுடைய திருவருளையும் குருவர்களையும் பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.
धर्माणि पुत्रमान्यासन् देहनाहं महिमानसतन्दे यत्र पूर्वेशात्यासकारः गुण्डसबिम्बाहच्च कल्परत्न सुलसे बलिमासरे पूर्वे यत्राप्य स्वाहा अंतर्बलि भगवन्त शिवराप्य स्वाहा नाड़ी संदाप्य विसर्ज्य परिस्करण विसर्ज्य ताम्बूलं गोगोप्रमाहितमाहवृषितलेपं अत्यमतं हन्नतं ताम्बूलदाः अमलोलवहदर्शनहदमहावेद्यं श्रावय श्रावय सत्तोरद्धोतुः ओम सर्वस्याहार सदनाहार सर्वं जगतो भागराजगले हरो नमः प्रणवाहार सर्वाय अंक्लेशं नमामि आदो मंगलहर महागणपति दोषप्रभाभ्याः ओम रुद्रस्तदेवस्य भुजान मनवर्तम निवेदन निवेदयामि निवेदनानंतर शुद्ध आचमनीयं समर्पयामि योगा पुष्पं वेदा पुष्पवान् प्रजावान् पुष्पान् वन्दे चन्द्रमहामहान् विशालान् विशालान् पुष्पान् वन्दे वेदा योगवान् आयतन वेदा आयतनवान् भवति एतोत्रमन्त्रं समर्पयामि महागणपते स्वामिने नमो नमः ओम मुदाहरादमोदगं जनं कलाधरामतं शतं विलासियोगरक्षणम् नमामितं विनायको आदिददारिभीकरं नमोति गर्गभास्वरं नमः स्वप्रिवाभ्यो नमो नमः यात्रादानन्ददर्शे श्रीमद्महागणपति स्वामिनस्य आलय कुम्भाभिषेकालयेन तृतीयतन एकशाला पूजागृहे मूलालय यागालय मूलालय प्रवेशकालेन आचार्यसिद्धस्य सङ्कल्पप्रहारेण अहमित्यदर्शि अपभूभस्यक्ष स्वामी मूलालयத்தை கொண்டு சேர்ப்பதற்காக நான் வாங்கிட்டேன் இந்த இடத்துல யாத்ராதானம் சொல்லுவது
आचार्याः सूत्राणत्वेन संग्रह्याः समन्वयपदाभ्याः पद्यपाठेषु सूत्रवेदाः मतिः ॐ न्यासादिपूर्ववेदाः वन्तो विधानमर्तानमूर्तयः तत्रोधर्माः अघोरधर्माः रामरुद्धर्माः सत्यवादमूर्तर्माः साङ्गदेशधर्माः साङ्गदेशधर्माः इत्याधर्माः निमित्तधर्माः त्रिकाधर्माः पादयोः ॐ दग्धं गोदारुणमहे साधुमित्याय साधुमित्रमहे दैवेः सुपुत्रः सुसुरायशोः ॐ दिशादिशोः सन्नाहस्तरूपदेः सन्धरिष्पदे ॐ शान्तिशान्तिशान्तिः अधोद्यायाहुङ्गभूः पादोः शेषास्मात्मनः तयो पुष्पं भद्ररामाः शासनासनयति तस्माः गुरारयाय विराजोहपुरुषः सुभागोहरिकृतः पक्षाभूमलेपः यद्भूषेणाहिषा देवा इन्द्रमगन्धः प्रसन्तोषाशिरातुं ग्रीष्मात्मसहस्रमुखे सप्ता शासन्ति ब्रह्मणाः सीमनाशेः बाहुराधिनिकृता पूर्वदिगस्यावत्याहं चित्रकायव चित्रमामनुषो जातः चिक्षोषोयसायव महाचित्रकात्मत्व प्राणाध्यायुदायव नाप्ता भोभागम् अहल्पन् वेदाः भयपुरुषभान्तम् आदित्यवर्णं भगवद्वारे सर्वाणि युगानि सप्तदेरः नामानि कृतानि शास्त्रे दादायुदातकर चक्रप्रदेवाः यमानहस्तदेव समर्प्य पुष्पं समर्प्येः सादेवताः मूर्तोः जलं कोट्लामा केटुकोता जलं कोट्लामा केटुको जलं कोट्लामा ना आचार्यः जलं कोट्लामा जलं लामा सर्वस्याहारे सर्वनाहारे सर्वं जयते जय महागणपते
ரூபாய் நன்றி மாட்டிக்கிறேன். நான் என்ன பாவம் பண்ண தெரியல. நானே சொல்லிட்டு நானே ஜெய மகாகணபதிக்கு, ஜெய மகாகணபதிக்கு, ஜெய மகாகணபதிக்கு, ஜெயிச்சா கணபதிக்கு, ஜெயிச்சா கணபதிக்கு. அவகந்திரத மகத்தை உற்றான மௌசிகத்துடன் ரத்தம் நம்போதரம் சூட்ச கனகமத்தாடுதம் ரத்தஹந்தாளுத்தாந்தம் மகாகணாதிபன் மிக ஆவாகனாது சர்வ உபகாரி சம்புத்த அஜந்தத்வா கணபதயே நமோ நமः. ஏகதந்தாய வத்மஹே வக்ரதுர்காய கோமதி தன்னோ பிந்து பிரசோதயாத் மகாகணபதி தேவதாः மூர்த்தே ஓம் நாகாதிபூர்வம் விதானமூர்த்தமூர்த்தம் சத்ருசத்யமः கோவிதமः அபிதமः சத்யோதாசமூர்த்த தேவதாத்மः பிரவத்யவः பிரம்ம விஷ்ணுர்வாத்மः இதாத்மதர்வ சமாதகுருகணமஹ மகாகணபதி தேவதாத்மः. சிவாய நமோ நமः. ஓம் சுபஹ ஓம் சுதஹ ஓம் மஹः ஓம் ஜனஹ ஓம் சரஸ்வதாப்தோஹ. ஏகாரத்தி அல்பேதிக விக்னேஷே